ஒல்லியா இருக்கவங்களுக்கு டயபெட்டிஸ் வருமா? ஒண்ணு வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க, இன்னொன்னு வந்து இந்த மாதிரி ஒல்லியா இருக்காங்க. சோ ரெண்டு பேர்த்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து பெரிய தொப்பை இருக்கு, அவங்களுக்கு வந்து தொப்பை இல்ல, அவ்வளவுதான் வித்தியாசம். பட் இந்த தொப்பை இருக்கவங்களுக்கு பேர் வந்து the visceral fat ன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேட் டெபாசிஷன் இன் பிட்வீன் த visceral organs, அதாவது நம்ம லிவர், நம்ம ஸ்பிளீன், நம்ம இன்டெஸ்டைன், இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவுல ஃபேட் டெபாசிட் ஆகுது. இந்த ஃபேட் ஏன் டெபாசிட் ஆகுதுங்கிறதுக்கு ரீசன் முன்னாடியே சொல்லியிருக்கேன். லாட் ஆஃப் கிரானிக்கா ரொம்ப நாளா சாப்பிட்டு தேவைக்கு அதிகமா சாப்பிடும்போது அந்த visceral fat டெபாசிட் ஆகுது. இந்த visceral fat எதனால எல்லாம் டெபாசிட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது, கார்டிசால், இன்சுலின் இதனால ரிலீஸ் ஆகுது. சோ இதை எப்படி அவாய்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு லேட் நைட் மீல்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா லேட் நைட் சாப்பிடும்போது உங்களோட பாடியில கார்டிசால், இன்சுலின் சொல்ற ரெண்டு முக்கியமான ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. தட் இஸ் ஒன் ஆஃப் த ட்ரிகர்ஸ் ஃபார் visceral fat deposition. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ். நான் வந்து நல்ல ஜிம்ல ஸ்ட்ரக்சர்டா ஒர்க் அவுட் பண்றேன், பட் எனக்கு வந்து தொப்பை இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு visceral fat deposition இருக்காதான்னு கேட்பாங்க. பட் அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணணும், கூட மத்த நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஐடியலா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்குமே வந்து deposition of visceral fat might be more. மூணாவது ரீசன் ஸ்லீப், as I told you, நல்லா தூங்கணும். அண்ட் நாலாவது ரீசன் ஃபுட் இன்டேக். நம்ம சாப்பிடுற ஃபுட்ல வந்து மோர் ஆஃப் சால்யூபிள் ஃபைபர் இன்க்ரீஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் புரோட்டீன் டயட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல பாத்தீங்கன்னா அரௌண்ட் 30 to 40 grams ஆஃப் புரோட்டீனை உங்க பிரேக்ஃபாஸ்ட் டயட்ல இன்க்ளூட் பண்ணுங்க. சோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா நேச்சுரலாவே உங்களுக்கு visceral fat deposition குறையும். சோ டயபெட்டிஸ் ரிஸ்க்கும் குறையும்.